பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். 2026 ஆண்டு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆண்டு. எல்லாருக்குமே அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 முக்கிய பெயர்ச்சிகள் ஏற்பட போகின்றது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த ஆண்டின் இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 முக்கிய பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு ஏற்பட போகின்றது. மேலும் உலக அரசியல் வரலாற்றிலே ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு மிகப்பெரிய அதிரடி அரசியல் மாற்றம் என்பது உறுதியாக ஏற்பட போகின்றது. இதில் துளி கூட மாற்றமே இல்லை. ஆக இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம். மேலும் 2026 ஆண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பதவி பறிபோகும். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு 2026 உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு உறுதியாக ஏற்படும். அதே நேரம் இந்த 2026 ஆண்டில் ஆராய் பெருக போகின்ற செல்வம் எந்தெந்த ராசிக்கு என்பதையும் பார்க்க போகின்றோம். எந்தெந்த ராசிக்கு செல்வங்கள் ஆராய் பெருக போகின்றது. பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் ஆறாக பெருக போகின்றது. 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? 2026 மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகம், கோடீஸ்வரராக ஆகக்கூடிய யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு? அதிகாரத்துவம் வாய்ந்த 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை எல்லாம் தெளிவாக கிரகங்களின் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் எதன் அடிப்படையில் நடக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை உலக வரலாற்றில் சரித்திரத்தில் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் எனது அனுபவத்தில் ஏற்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் இந்த புத்தாண்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான விளக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த 2026 தொழில் எல்லாருக்குமே சிறந்த தொழில், உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில், சொந்த தொழில் யோகங்கள், சாதனை படைக்கக்கூடிய யோகங்கள். ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் மிகப்பெரிய சாதனை, சர்வதேச அளவில் தொழில்கள் செய்யக்கூடிய சிறந்த தொழில் வளங்கள், சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய காலம். அரசாங்கத்தில் பதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அதாவது இந்த ஆண்டு 2026 எதிர்பாராத அளவுக்கு அனைவருக்குமே அரசாங்க பதவி என்பது நிச்சயம் உண்டு. இந்த வருஷம் கிடைக்குமா, அந்த வருஷம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த 2026 ஆண்டில் அரச போக வாழ்க்கை, அரச பதவி, அரசு வேலை என்பது நிச்சயமாக உண்டு. அதே நேரம் எத்தனையோ பேர் திருமணம், புதிதாக திருமணம் செய்பவர்கள் என்றாலும் சரி, எத்தனையோ ஆண்டுகள் திருமணம் தடைகள் ஏற்பட்டாலும் சரி, இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக எல்லாருக்குமே திருமண யோகம் சொத்து சுகத்தோடு
அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 2-7 வலிமையாகிறார் இந்த ஆண்டு. அப்ப வியாபாரம் பெருகும், வருமானம் பெருகும், மிகப்பெரிய திருமண யோகம் எல்லாருக்கும் ஏற்படும். எல்லாருக்கும் சிறந்த புத்திர பாக்கியம், பூரிய சொத்துக்கள், சொந்த வீடு, வாகன யோகங்கள், தொழில் வளங்கள், முன்னேற்றங்கள் என்று சிறப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள். அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு கன்னியா லக்னத்தில் ஏற்பட்டிருக்கிறது. கன்னியா லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு 4-7 குருபகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பு. மேலும் இந்த 4ஆம் இடம் பொதுமக்கள் ஸ்தானமான உங்கள் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இத்தனை கிரகங்கள் 4ஆம் இடம் பொதுமக்கள் ஸ்தானத்தில் இருந்து, பொதுமக்கள் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் குருவால் பார்க்கப்படுகின்றது என்பது எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை, எல்லாருக்கும் தொழில் யோகம், எல்லாருக்கும் வெளிநாட்டு யோகம், முக்கியமாக IAS, IPS, டாக்டர் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறையிலும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அமையப் போகின்றது. ஆக இது நிச்சயமாக 2026இல் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு நம் நாட்டில் மிகப்பெரிய தொழில் யோகம் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்பட போகின்றது. அதே நேரம் இது பொதுவான பலன். இந்த யோகங்கள்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இந்த 2026ஆம் ஆண்டில் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை பிரம்மன் எழுதியிருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள கீழே என்னதான் நாங்க பொது பலன் அத்தனை பேருக்கு பொதுவானதான சொல்றோம். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்குல்ல. ராமச்சந்திரனுக்கு ஒரு தலையெழுத்து, முருகனுக்கு ஒரு தலையெழுத்து, கண்ணனுக்கு ஒரு தலையெழுத்து. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து. ஆக அப்படிப்பட்ட தலையெழுத்து என்னதான் தலையெழுத்து இந்த 2026 உங்கள் தொழில்கள் எந்த அளவுக்கு பெருக போகின்றது, உங்க வியாபாரம் எந்த அளவுக்கு விருத்தி அடைய போகின்றது, சொத்து சுகங்கள், வியாபாரங்கள், திருமண வாழ்க்கைகள், புத்திர பாக்கியங்கள் எந்த அளவுக்கு கிடைக்க போகின்றது என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். ஆக கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்க, வெற்றி நிச்சயம். இந்த 2026 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு. மேச ராசி நேர்களே, உங்களுக்குரிய புத்தாண்டு பலன்கள் அசுவதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரை இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக மேசராசிக்காரர்கள் உண்மை, நீதி, நேர்மை இதை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் உயர்வடையக்கூடியவர்கள். இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு மேசராசிக்கு. இப்ப இந்த ஆண்டின் தொடக்கத்திலே உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 4 கிரகங்கள் வலிமையடைகின்றது குருவின் வீட்டில். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 1/1/2026 அன்று கன்னியா லக்னம் ஏற்பட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருக்கக்கூடிய நிலை, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் உங்களுக்கு தனகாரகன். அதே நேரம் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன், 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் உயர்வான வருமானங்கள். ஆக 2ஆம் இடத்துக்குரியவன் தனஸ்தானாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில். ஆக வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், பதவி யோகம் என்பது ரொம்ப சிறப்பு. மேலும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் இத்தனை கிரகங்களும். ஆக செவ்வாய் அந்த இடத்தில், 2ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த இடத்தில், மேலும் புதன் 3-6க்குரியவன், 3-6க்குரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியவன், அவரும் அந்த இடத்தில் இருக்கிறார். ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்
சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. 5ஆம் இடத்து அதிர்ஷ்டக்காரகன். அரசு பதவி, அரசாங்க பதவி என்றாலும் சரி, செய்கின்ற தொழில் வியாபாரம் என்றாலும் சரி, நல்ல திருமண வாழ்க்கை என்றாலும் சரி, சொத்து சுகங்கள் என்றாலும் சரி, அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களிலிருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த யோகம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில். அந்த ஆண்டின் ஆரம்பமே அமக்கலமா சிறப்பா இருக்கு. அதே நேரத்தில் என்ன ஒரு அச்சம், 7.5 சனி தொடங்குகின்றது. முதல் பயிற்சி, இந்த ஆண்டு முதல் பயிற்சி 6/3/2026 அன்று வாக்கியப்படி ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் சொன்ன முறைப்படி, வாக்கிய முறைப்படி சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். கும்பராசியிலிருந்து ஏற்கனவே பெயர்ச்சியான திருக்கணிதப்படி இது வாக்கிய முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன அந்த முறைப்படி உங்களுக்கு 6/3/2026 அன்றைய தினம் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இது உங்களுக்கு 7.5 சனி தொடங்குகின்றது. அச்சம் பட வேண்டியது இல்லை, அச்சமே தேவையில்லை, பயமே தேவையில்லை. ஏன்னா கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அதாவது காலப்புருஷ தத்துவத்துக்கு 10-11ஆம் அதிபதி உங்க ராசிக்கும் 10-11ஆம் அதிபதி ஆகி 10-11ஆம் அதிபதி ஆகி 11ஆம் அதிபதி பாதகஸ்தானமாக 11ஆம் இடத்துக்குரிய சனிவான் பாதகஸ்தானமாக இருந்து 12ஆம் இடத்தில் மறைந்தால் கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதாவது என்ன ஒரு தொழில் மாற்றங்கள் ஏற்படும், வெளியூர் வெளிநாடு பயணம், வெளிநாட்டு தொழில் என்பது கண்டிப்பாக ஏற்படும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும், மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை. எங்க பாதிப்பு இருக்கு? தந்தைக்கு உங்களுக்கு ஆகாது. ஏன்னா அங்கிருந்து நேரம் எங்க பார்க்கிறாரு? முதல்ல உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்க வருமானங்கள் எப்படி வரப்போகின்றது? அப்ப அந்த இடத்த அடுத்த பயிற்சி, அடுத்த குரு பயிற்சியாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிருது. ஒரு பக்கம் 7.5 சனி தொடங்கினாலும் அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம், வீடு மனை வாகன யோகங்கள், தொழில் யோகங்கள், முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவருடைய பயிற்சி 26/5/2026 அவர் அடுத்து வந்துடுறார். உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு 7.5 சனியால் ஒரு புறம் அச்சம் இருந்தாலும் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கிறார். அடைக்கல, அது யோகம்தான். நல்லா கவனிக்கணும். இப்ப இருக்கிற சனி பகவான் 7.5 சனி தொடங்குகின்ற காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஆனா இதுல அதிக யோகம் பெறக்கூடியவர்கள் உள்நாட்டில் தொழில் பண்ணாம வெளிநாட்டில், வெளியூர்ல, வெளி மாநிலங்கள்ல, உள்ளூரை விட்டு வெளியூர்லயே, வெளி மாநிலத்திலே, வெளிநாடுகளில் தொழில் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, ராஜ யோகத்தை கொடுக்கும். உள்ளூர்ல தொழில் பண்ணவங்களுக்கு சில போராட்டங்களை ஏற்படுத்தி அதற்கப்புறம் வெற்றியை கொடுக்கும். செலவுகள், சுப செலவுகள் ஏற்படும். விரயஸ்தானம் இல்லையா, விரயச்சனி. அந்த விரயச்சனி என்ன செய்யும்? சிலருக்கு வைத்திய செலவு ஏற்படுத்தும், சிலருக்கு சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தும். கண்டிப்பா பயப்பட வேண்டியதில்லை. சிலருக்கு சொத்துல முதலீடு போடலாம். ஏன்னா 4ல இருந்து குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, விரயஸ்தானத்தை. 4ஆம் இடம் சொத்து சுகம் வாங்குறதுக்காக, வாகன யோகங்கள் பெறுவதற்காக, வாகனங்கள் வாங்குவதற்காகவும், சொத்து சுகத்தை வாங்குவதற்காகவும் 12ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 12ஆம் இடத்தில் ஏற்படுகின்ற விரயச்சனியால் சுப விரயங்களாகவே தவிர மோசமான விரயச்சனி ஏற்படாது, மோசமான விரய செலவுகள் ஏற்படாது. என்ன தந்தையின் உடல்நிலை, தந்தைக்கு ஆகாத நிலை ஏற்படுகின்றது. தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு தந்தை ஆகாத நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாக பலன் கொடுக்குமே. சனிபான பொறுத்தல் எடுத்து டக்குன்னு பலன் கொடுத்துட மாட்டார். அவருக்கு பேரே ஸ்லோ. ஒரு மெதுவா தான் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி அடைச்சுவார். உடனே தாமதமாகுது அப்படின்னு பயந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். தாமதமானாலும் நீங்க எதிர்பார்த்த நேரத்தில் வெற்றி கிடைக்காம, நீங்க எதிர்பாராம ஒரு முயற்சியை பண்ணி கொஞ்சம் லேட்டா அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்கலப்பா, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்படிப்பட்ட பதவி எனக்கு கிடைக்கும்னு.
இந்த மாதிரி நடக்குன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க, வெளியூரில் உத்தியோகம் கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல தொழில் பெருகும், வருமானம் பெருகும், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும், வீடு வாங்குவீங்க, சொந்த வீடு கட்டுவீங்க, சொந்த வீடு வாங்குவீங்க, நல்ல வாகனம் வாங்குவீங்க. கண்டிப்பாக மேச ராசிக்கு 7.5 சனி விரைய சனி பாதிக்காது. சரிங்களா? ஆக இது திரும்ப சொல்றேன், இது பொதுவான பலன். மேசராசி கோடிக்கணக்கானவருக்கு பொது பலன். இந்த யோகங்கள் எல்லாம் உண்மையிலே உங்க ஜாதகத்தில் இருக்கா? சந்திரனுக்கு இருக்கா, முருகனுக்கு இருக்கா, ராமனுக்கு இருக்கா, கிருஷ்ணனுக்கு இருக்கா? இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் தலையெழுத்து எழுதியிருக்கா? இந்த மாதிரி யோகங்கள்லாம் உங்க ஜாதகத்தில் பிரம்மன் எழுதியிருந்தா கண்டிப்பாக நடக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் ஜோசியம் பார்க்குறது எதுக்கு? தொழில் நல்லா இருக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும், சொத்து சுகங்கள் இருக்கணும், இதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணும். அப்போ பார்த்து நடக்கலைன்ற வேதனை வந்துடக்கூடாது. எங்கெங்கே பார்த்தாங்க நடக்கலை வேதனை, அந்த வேதனை வரக்கூடாது. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் தலையத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். அந்த பிரம்மன் படைக்கப்பட்ட முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். டோன்ட் வரி. புரிஞ்சுட்டீங்களா? வெற்றி நிச்சயம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. 2026 உண்மையிலே உங்களுக்கு சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர். நன்றி, வணக்கம்.